friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பால்கோவா. பால்கோவா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஸ்வீட். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு ஸ்வீட்னு சொல்லுவேன். இந்த பால்கோவா அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்ல பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ரொம்ப ஒரு சுலபமான ஸ்வீட்டு தான். தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி. மெயினான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தான். கொஞ்சம் டைம் கொடுத்து பக்குவமாக நம்ம வீட்டிலே கிளறி எடுத்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ஒரு சுலபமான ஸ்வீட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பண்டிகை காலங்களில் பால் சேர்த்து செய்கிற பிரசாதங்கள் சாமிக்கு படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த பால்கோவா ஒரு ஸ்பெஷலான பிரசாதம். ஸோ அந்த பால்கோவா ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நல்லா அடிகனமான, அதாவது திக் பாட்டம் கடாய் எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி எடுக்க முடியும். நான்ஸ்டிக் எடுத்துட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஈஸியாக நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி எடுத்துக்கலாம். நான் இங்கே வெங்கல கடாய் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு 1.25 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் பெட்டர், ஏன்னா சீக்கிரமாக திக்காயிட்டு வரும். நார்மல் மில்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. இப்போ இது கடாயில் ஊற்றிடலாம். கடாய் கண்டிப்பாக நல்லா அகலமான திக் பாட்டம் பேனாக இருக்கணும், இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஊற்றியாச்சு. ஒரு கொதி, அதாவது ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும், ஒரு பொங்கு வர வரைக்கும் ஸ்டவ் ஹைலியே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆடை கட்டி பொங்கு வரக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கிளறி விட ஆரம்பிக்கணும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணும், இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிரும், கீழே அடிப்பிடிச்சிரும். பால் திக்காகி அந்த சைடில் ஆடை படிஞ்சிட்டே வரும். அதை அப்பப்போ அப்படியே சுரண்டி எடுத்து விட்டுக்கிட்டே கிளறி விடுங்க. நல்ல கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே கிளறி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால்கோவா செய்யறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நல்லா திக் பாட்டம் பேனில் இல்லை நான்ஸ்டிக் பேனில் நம்ம பாலை விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நின்று கிளறி விடணும். அது மட்டும்தான் இங்கே வேலையாக இருக்கும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு அந்த சுற்றி வர ஆடைகளை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமை முக்கியம். பால்கோவா செய்யறதுக்கு பொறுமையாக நின்று கிளறி விட்டால் அருமையாக வீட்டிலையே நம்ம அழகாக பால்கோவா செஞ்சிடலாம். ஒரு 45 நிமிஷம் பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டதில் பால் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எடுத்திருந்த குவான்டிட்டியை விட இப்போ ஒரு 1/4 பாகத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு 50 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்த உடனே பால் மறுபடியும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கிளற மறுபடியும் அப்படியே திக்காயிட்டே போகும். இப்படி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டவ் இன்னுமே நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விடணும். நான் நல்லா இங்கே அடிகனமான வெங்கல கடாய் எடுத்துருக்கிறேன். கடாய் ஆல்ரெடி நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நான் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுறேன். பாருங்கள், அது அப்படியே திக்காயிட்டே போகுது. அவ்வளோதான், நம்மளுக்கு பால்கோவா ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா அழகாக பால்கோவா திரண்டு வந்துருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கிற அந்த பால்கோவாவில் நல்லா அப்படியே சுருட்டி எடுத்துட வேண்டியது தான். பால்கோவா கடாயிலேருந்து அழகாக சுருட்டி எடுக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி எடுத்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கடாயிலேருந்து அப்படியே அழகாக அது சுருண்டு வந்துடும் வலுவலுன்னு. அவ்வளோதான், நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பால்கோவா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். இல்லை பால்கோவா பீஸாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நல்ல ஒரு நெய் தடவின பவுலில் இந்த பால்கோவா போட்டு அப்படியே சமன்படுத்தி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த கிண்ணத்தை கவிழ்த்து போட்டு அப்படியே அழகாக எடுத்தால் அவ்வளோதாங்க, அருமையாக பால்கோவா நல்லா கேக் மாதிரி வந்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நமக்கு தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான பால்கோவா, எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்கோவா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தாங்க. பட் பக்குவமாக இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருந்து கிளறி கொடுத்து எடுத்தால் பர்ஃபெக்டாக பால்கோவா ரெடி ஆயிருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சுலபமான ரெசிபி தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.